அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் செல்வகுமார் விஜயகுமார். டீம் டின்னர் போலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணும்போது தான் ஏன் நார்மல் ஹோட்டல் போனோம் 400 500 பெர் ஹெட் வந்துடும். அதுக்கு வந்து நம்ம பஃபட் மாடல் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு பக்கத்திலே இருக்கிற திரைப்பாக்கம்ல பார்பிக்யூ நேஷன் போனோம். உள்ளக்கு போனோன்னு பயங்கரமான ஒரு டெக்கரேஷன். ஏன்னு பார்த்தா கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர்க்காக ஏன் டெக்கரேஷன் பண்ண மாட்டாங்க. 700 rupees ஆச்சு பெர் ஹெட்டுக்கு. உள்ளக்க போய் பார்க்கும்போது நல்லாவே இருந்துச்சு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நடந்தது. பார்க்கிங்குமே இருந்துச்சு. நீங்கள் தாராளமாக போய் பார்க்கிங் பண்ணலாம். மெயின் ரோட்லேயே இருக்கும். உள்ளே போய் உட்காந்ததுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ஸ்டார்டர்ஸ் வைப்பாங்க. நிறைய பொட்டேட்டோ வச்ச மாதிரி இருந்தது எனக்கு என்னமோ பர்சனலாக. ஏன்னா வந்து நிறைய பொட்டேட்டோ சாப்பிட்டிங்கனாலே பயங்கரமாக வயிறு ஃபில்லிங் ஆயிரும். அதுக்கப்புறம் மெயின் கோர்ஸ் போகலாம்னு சொல்லிட்டு நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் போய் ட்ரை பண்ணலான்னு போனோம். நார்மலாக இருக்கிற மெயின் கோர்ஸ் வெளியில் எங்கே நீங்கள் சாப்பிட்ருப்பீங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கும். எக் ரைஸ்லேருந்து சிக்கன் பிரியாணி, ஃபிஷ்ஷு, மட்டன்லாம் இருந்தது. இந்த மாதிரி எல்லா ஐட்டமுமே இருக்கும். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்லாம். எல்லாமே வந்து மெயின் கோர்ஸ்லாம் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. எக்ஸப்ட் அந்த ஒரு பாஸ்தான்னு வச்சாங்க, ரொம்பவே கேவலமாக இருந்தது. அதை தவிர்த்து எல்லாமே நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் டெசர்ட் ஐட்டம்ஸ் வரும்போது டெசர்ட் ஐட்டம்ஸ்லையுமே வந்து எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க. எதுவுமே வந்து நல்லா இல்லைன்னு குறை சொல்ல முடியாது. பட் ஆனால் ஒன்று ப்ரௌனின்னு வச்சாங்க, ரொம்ப மோசம், ரொம்ப வஸ்ட்டாக இருந்தது அந்த ப்ரௌனி. அப்புறமா இந்த ஐஸ்கிரீம் ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. சத்தியமாக அந்த அம்மாவை தவிர வேறு யாருக்குமே பிடிக்கல. அப்புறம் கோலி சோடான்னு ஒன்று இருந்தது. அது கூட நமக்கு அந்த 700 rupees பே பண்ணுற மாதிரி தருவான்னு பார்த்தா அதெல்லாம் ஃப்ரீ இல்லையா, காசு கொடுத்தவங்கன்னு சொன்னாங்க. உங்கள் டீம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.